வணக்கம், நான் உங்க ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இப்போ ஃபுல்லாகவே மாம்பழம் சீசனுங்க. மாம்பழ சீசனில் நம்ம மாம்பழ ரெசிபி பார்க்காம எப்படி இருக்க முடியும்? நான் ஏற்கனவே ஃப்ரூட்டி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். வீட்டிலையே எப்படி ஃப்ரூட்டி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு எண்டில் அதோட லிங்க் கொடுக்குறேன். இப்போ இதை பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இது வந்து மேங்கோ ஃபிர்னிங்க. இது பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். அதேமாதிரி சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு மேலே இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 அல்ஃபோன்சோ மேங்கோ எடுத்து வச்சுருக்கேன், நல்லா பழுத்தது. அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் பாஸ்மதி ரைஸ் ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1/2 லிட்டர் பால், ஃபுல் க்ரீம் மில்க் அதையும் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் 2 கப் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் நான் காமிச்சிருக்க மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஒரு எம்மி ரெசிபீஸையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு உடனடியாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இப்போது ஃபஸ்ட்டு நான் மேங்கோவை வந்து தோலை சீச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை நம்ம வந்து அடித்து நம்ம வந்து மிக்சியில் அடித்து நம்ம வந்து இதை பல்ப்பாக எடுத்துக்கலாம். மேங்கோ நல்ல பழுத்து இருக்கணும், அதை நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா இது வந்து புளிச்சு போயிடுங்க. எவ்வளோ நம்ம சுகர் ஆட் பண்ணாலும் அந்த ஸ்வீட்னஸ் வராது. மேங்கோட கலர் பார்க்குறதுக்கே செமையாக இருக்குல்ல. இந்த கொட்டையில் இருக்க மேங்கோவோட சீடில் இருக்க பல் போட்டிருக்கோம் இல்லையா, அதையும் வேஸ்ட் பண்ணிட வேணாம். லைட்டாக தண்ணி போட்டு கழுவி அதையும் சேர்த்தே நம்ம ஊற்றி அடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மேங்கோ பல்ப்பையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 2-3 செகண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா அது பல்ப் வந்து சீக்கிரமாக கரிஞ்சிடும். இப்போ நம்ம இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து 1 கப், அதே மாதிரி ஃபிர்னி மில்கில் செய்யும்போது ஒரு 1 கப் சேர்க்குறேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து நல்லா சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்டெப் 1. இதை நம்ம நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு 4 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கூல் ஆகிறதுக்கு சைடில் வச்சிடலாம். அடுத்து நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதோட ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் பாலை வந்து நல்லா சூடாக வச்சிட்ருக்கேன், காய்ச்சிட்ருக்கேன். இப்போ இந்த சூடாக காய்ச்சிட்ருக்க பாலில் வந்து நீங்கள் எப்பவுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாலை காய்ச்சிக்கோங்க. அதே மாதிரி நல்லா அடிப்பகுதி வந்து பேனில் வந்து நல்லா கனமாக இருக்க அடிப்பகுதியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பால் வந்து அடியிலேருந்து தீஞ்சிடாமல் இருக்கும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் அதில் வந்து ஒரு 3/4 கப் அந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப இனிப்பாயிடுச்சுனாலும் நல்லா இருக்காது. இப்போ இந்த சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸில் இந்த சுகர் மெல்ட் ஆகிடும். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம அடித்து வச்சுருக்க ரைஸ் இருக்கு இல்லையா, பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சது, அதையும் வந்து நம்ம சேர்த்துட்டு ஆனால் கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும் இந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் அதை கிண்டிகிட்டே இருக்கும் போதே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அது உடனேயுமே வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் அந்த பால் வந்து. நீங்கள் வந்து ஏலக்காய் வந்து நான் வந்து ஃபுல்லாகவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போ பாருங்கள், நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் திக்காகிடுச்சு. நம்மளுடைய ஃபிர்னி வந்து திக்காகிட்டே வருது. இப்போ நீங்கள் இதை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும். இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபிர்னின்னு சொல்லி கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது இட்ஸ் லைக் ஐஸ்கிரீம் டேஸ்ட் இருக்கும். இது வந்து ஒரு பாருங்கள், இந்தளவுக்கு திக்காக வந்துடுச்சு. இந்தளவுக்கு திக்காக வந்துன்னு இப்போ நம்ம வந்து இதை ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஒரு வார்ம் டெம்பரேச்சருக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு அந்த ஃபிர்னியை ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த கிளாஸில் செட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்பூனோட ஹெல்ப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு லுக் வரணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு ஜிப்லாக் பேக்கில் அதை கட் பண்ணிவிட்டு அந்த கார்னரை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு டேப் பண்ணிவிட்டு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மேங்கோ ஃபிர்னியும் அப்ளை பண்ணி சேர்த்துடலாம். பாருங்கங்க, செம்ம டெலிஷியஸாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே வந்து ஒரு சின்ன சாக்லேட் நகெட்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணுங்கள்.